வணக்கம். 2017ஆம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டு 2018ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு வெறும் 23,000 கிலோமீட்டர் தான் ஓடிய கொரியன் நாட்டு கையுண்டா கார் என்று ஃபர்ஸ்ட் ஓனரில் விற்பனைக்கு அன்றைக்கி இந்த கார் பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் அண்ணே. வணக்கம். இந்த கார் வந்து இப்போ நீங்கள் எடுத்ததுலேருந்து நீங்களாம் வச்சுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஓனர். அதை விட ஓடினதும் குறைவேன். ஓடினது 23,000 கிலோமீட்டர்லாம். 23,000 கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர். அதாவது உங்களுக்கு தெரியும், பார்க்கவே கார் வந்து ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினல் பொடி வளங்களோடு இருக்குது. என்ன மாதிரி அண்ணா இதெல்லாம் லீசிங் எதன்னு இருக்கா? கிளியர் ஃபர்ஸ்ட் ஓனர் நீங்கள் உங்கள்கிட்ட இதுலேயே எல்லாம் இருக்குது, ரெடி காசில் இருக்குது. அதோட டயர் வளங்கள் எல்லாம் பார்க்க எல்லாம் முக்கா கண்டிஷன் டயர்களோடு இருக்குது. உள்பக்கங்களையும் பார்ப்போம். இது வந்து சவுத் கொரியன் டெக்னாலஜி, இந்தியன் அசம்பிள். சவுத் கொரியன் உங்களுக்கு தெரியும், கையுண்டா சவுத் கொரியன். அதை விட இந்தியன் அசம்பிள். உள்பக்கங்களை எங்களையும் நாங்கள் பார்ப்போம். இல்லை நீட்டான முறையில் ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர்கிட்டேன்றது நாங்கள் இப்படி கார் நிற்கின்றதை எடுத்ததுலேருந்து இவர் தான் வச்சுக்கிறா. 23,000 தான் ஓடி இருக்குது. ஓட்டோ கியரு, ஆட்டோமேட்டிக். அதை விட பெட்ரோல் எல்லாம் என்ன மாதிரி என்ன வேலை செய்யுது? பெட்ரோல் வந்து ஷார்ட் ட்ரிப்புக்கு 16-17 ஆகலாம். லாங் ட்ரிப்புக்கு 20-22 வேலை செய்யும். அதை விட எல்லாம் நீங்கள் கிளியராக வச்சுக்கிறீங்க. டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாம் சர்வீஸ் எல்லாம் கரெக்டாக செய்து தான் வச்சுக்கிறேன். அதை விட ஃபர்ஸ்ட் ஒன்று உங்களை பார்க்க தெரியும், பின்னுக்கு மேசி இருக்குது, க்ளீனான முறையில் வச்சு எடுத்ததுலேருந்து வேறாம் வச்சுக்கிறேன். ஓடினதும் குறைவு, வெறும் 23,000 தான் ஓடி இருக்குது. வெறும் 23,165 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரிஜினலாகவே இருக்குது. அதை விட ஃபுல் ஆப்ஷன் ஓட்டோ கியர். 2018 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அதாவது கடைசி பதிவு அந்த இறக்குமதி தடைகளுக்கு கடைசியாக வந்த பதிவுகளோடு இருக்குது. 4 சிலிண்டர் தானே அண்ணன்? 4 சிலிண்டர் தாங்க. இது இந்த மாடல் என்ன சொன்னீங்க? கிராண்ட் i10. அதை விட ஒரிஜினல் ஆக்சிடென்ட் ஃப்ரீ. உங்களுக்கு தெரியும், வந்து நீங்கள் நேரடியாக ஓனர்கிட்ட நம்பரை நான் போடுவேன், நீங்கள் நேரடியாக கதைச்சு எடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாம் ஒரிஜினல் பேஸ்டுகளோடைய இருக்குது. கட்டிகளில் இருந்து க்ளீனான முறையெல்லாம் இருக்குது. ஏனென்றால் இது வந்து பிராண்ட் நியூ கண்டிஷன்லேருந்தே சொல்லக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அது இவர் ஓடினது பெருசாக ஓடிஇல்லை. கார் வந்து 23,165 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. CBA நம்பர், யாழ்ப்பாண பதிவு தான், NB இல்லை. இன்றைக்கி சவுத் கொரியன் இந்தியன் அசம்பிள். இந்தியா ஒரிஜினல் பெயிண்ட். அதாவது எப்படி வந்துச்சு அதை மாதிரி நிற்க. டயர்கள் எல்லாம் ஒரு முக்கா கண்டிஷன் டயர்களோடைய இருக்குது. சில பேர் என்ன இப்போ லீசிங்கு எடுக்கிறதுக்கும் பிறவினா அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி செய்யலாம் தானே. கூடுதலாக லீசிங்கை விரும்பினா அதை விட என்ன மாதிரி என்ன சொல்கிறீங்களா? என்ன விலை உங்கள் விலை? விலை வந்து 61 பேசிக் கதைக்கு. 61 லட்சம் ரூபா பேசிக் கதைச்சு எடுக்கக்கூடியதாக இருக்கும். என்னத்துக்காக இப்படி அந்த கார் வந்து நீங்கள் எடுக்கிறது என்ன பிரச்சனை என்று சொன்னால், வந்து இவர் வந்து தனிப்பாவனையில் வச்சுருந்த கார் கடைசியாக 2018 இவர் ஒரு ஆசிரியர் தான். 2018 எடுத்து யாழ்ப்பாணத்துக்கு வெளி மாவட்டத்துக்கு போய் வந்தது இல்லை. யாழ்ப்பாணத்துக்கு ஓடின கிலோமீட்டர் தான் 23,000 கிலோமீட்டர். அது ஃபுல்லமாகி பாவிச்சிருக்கிறார். காரை பார்க்க தெரியுது இப்படி இருக்குன்றதை. கொடிகளை பாருங்கள். எடுக்கிற நீங்களுக்கு க்ளீனாக நான் காரை காட்டுறேன். ஒரு கீறல் எதுவுமே இல்லை, ஒன்றும் செய்யலை. பொலிஷ் பண்ணக்கூட இல்லை. எடுத்து நீங்கள் பொலிஷ் பண்ணால் இன்னும் கிளியராக இருக்குது கார் வந்து. அதை விட 1000 cc சகல சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாம் சகலதும் இருக்குது. அதை விட ஆக்சிடென்ட் ஃப்ரீ. உங்களுக்கு பார்க்க தெரியும், ஒரிஜினல் பேஸ்ட்டுகள் அப்படியே இருக்குது. கார் எப்படி பிராண்ட் நியூவாக வந்துச்சுதோ அதே மாதிரியே இருக்குது. இந்த கார் எடுக்கணும்னு சொன்னால் நான் இவர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன். கடைசியாக இவர் வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த கார் விற்பனைக்கு ஆகிருக்கு. உங்களை நம்பரை போடுறேன் நான். இந்த கார் எடுக்கணும்னு சொன்னால் உன்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன். நீங்கள் எடுத்து ஓனருடைய தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. என்ன மாதிரி லீசிங் வசதிகள் எப்படின்றத. இதுக்கு இவர் சொல்கிற விலை 61 லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய வீரர் தான். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.